Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, நாம் மதரசாவில் 3 மொழிகளிலே மும்மொழி குறிப்பிட்ட அடிப்படையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை தமிழ், செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம், புதன்கிழமை அரசு என்ற அடிப்படையில் நாம் பேசி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ் மன்றத்தில் அல்லாஹ் தஆலா அமளி செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய திரு வசனங்களை ஓதி ஆரம்பிப்பதற்காக பொன்னாசுராவை சார்ந்த மஹத்தா சாய் அவர்களை அல்லாஹ்வுடைய திரு வசனங்களை ஓதுவதற்காக அறிவிக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qaf wal Qur'anil Majid bal ajibu an ja'ahum mundir minhum faqala al-kafiruna hadha shay'un 'ajib. Aidha mitna wa kunna turaban dhalika raj'un ba'id. Qad 'alimna ma tanqusul ardu minhum wa indana kitabun 'afid. Bal kadzabu bil haqqi lamma ja'ahum fahum fi amrin marid. Afalam yanzuruna ila as-samai fawqahum kayfa banaynaha wa zayyanaha wa ma laha min furuj. Wal arda madadnaha wa alqayna fiha rawasiya wa ambatna fiha min kulli zawjin bahij. Tafsiratan wa dhikra likulli 'abdin munib. Wa nazzalna minas samai ma'an mubarakan fa'ambatna bihi jannatin wa habba hasid. Wan nahla basikatin laha tal'un nasid. Sadaqallahul alim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் தஆலா அவருடைய குரலாற்றலை மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் மீது புகழை படிப்பதற்காக 2வது சூராவை சார்ந்த சித்திக் ரஹ்மான் தாய் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவாய் என்றும் மறையா மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முகமது நபியின் புகழே உயர்வன்றோ. சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவாய் என்றும் மறையா மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முகமது நபியின் புகழே உயர்வன்றோ. திருமறை போற்றும் தியாகத்தின் வடிவே உன்னத ஒளியில் உதித்தீரே. அகிலத்தின் அருளே அண்ணன் நபியே அன்றும் நீதான் காத்தீரே. திருமறை போற்றும் தியாகத்தின் வடிவே உன்னத ஒளியில் உதித்தீரே. அகிலத்தின் அருளே அண்ணன் நபியே அன்றும் நீதான் காத்தீரே. சொற்களே இல்லை சுந்தர திருக்குறளே புகழை சொல்ல வரணை எதுவும் உண்மை உரைக்கவில்லை. வரணை எதுவும் உண்மை உரைக்கவில்லை. சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவார் என்றும் மறையம் மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முகமது நபியின் புகழே உயர்வன்றோ.
நபி புகழும் மறைந்திடுவோம் முஹம்மது நபி புகழே உயிர் மன்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுடைய குரல்களை அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹதீகத்துல் வாரியில் மும்மொழி புரட்சி மன்ற நிதி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த வாரத்துடைய முதல் பேச்சாளராக 4வது சூறாவை சேர்ந்த என் நியாமத் ஃபைசல் அசாயி அவர்களை பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. இன்றைய உலகில் பல்வேறு விதமான சீர்கேடுகள் நடக்கின்றது. உதாரணம் பார்த்தோம்னா பல்வேறு விதமான திருட்டுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான அனாச்சாரங்களுக்கு உட்பட்டதாக இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த அனாச்சாரங்கள் நடந்தது. ஆனால் அவர்கள் என்று நபித்துவம் பெற்றார்களோ அன்றிலிருந்து அதை செய்து அந்த விஷயங்களுக்கான எச்சரிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளும் போது அந்த ஒவ்வொரு அனாச்சாரங்களாக அடித்தொழிய தொடங்கியது. அது காலப்போக்கில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நேசர்களான வலிமார்களை அனுப்பினார். அவருடைய நேசர்களான வலிமார்களை அனுப்பினார். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் என்னவெல்லாம் கடமைகளை ஆற்றினார்களோ அனைத்து கடமைகளையும் அவர்களுடைய இடத்தில் இருந்து நடத்தி வைப்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோன்றல்களான உலமாக்கள் மூலமாக இறை நேசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்தார். அதுல ஒரு மகத்தான ஒரு பெருந்தகைதான் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆன்மீக எல்லையின் உச்சியை அடைந்தவர். ஆன்மீகத்தில் அப்படியே அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடல்ல விழுந்து முத்தெடுக்கிற போல அந்த மாதிரி ஆன்மீகத்தில் மூழ்கி முத்தெடுத்தவர் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு முறை அவங்க என்ன பண்றாங்க, இப்போ எப்படி உஸ்தாதோட கிளாஸ்ல நம்ம உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களோட ஒரு உஸ்தாதோட கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆயத்து வருது. என்ன அப்படின்னா, எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நல் உபகாரம் செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆயத்து வருது. அதை பார்த்த உடனே சரி, இப்ப நம்ம குர்ஆனுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கு நம்ம அசால்ட்டு கலந்துட்டு போயிடும். சில நேரத்தில் சில நேரத்தில் சிந்திச்சு பார்ப்போம். அது ரொம்ப ஆழமா சிந்திக்க மாட்டோம், அப்படியே போயிடும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆயத்தை அவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு ஆயத்தில் ஓதுனாங்க, இருந்தாலும் அந்த ஒரு ஆயத்தை மட்டும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. என்னடா இந்த ஆயத்து இப்படி சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆயத்தை அவங்க ஆராய்ச்சி பார்க்கற என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன பண்றோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ் செய்யறோம், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நம்ம செய்யறோம். அவங்க ஒரு சிறிய வயசு தான், சின்ன பையன் தான். ஆனா அவங்களுடைய தாய் இருக்காங்க, அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க செய்யறாங்க. இருந்தாலும் எப்படி இரண்டு எஜமானர்களுக்கு ஒரே நேரத்துல பணிவிடை செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஆயத்தை வச்சு ஒரு கவலையாவே இருக்கு. அவங்க உடனே அவங்க உஸ்தாதுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் உஸ்தாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
சரி அவங்க சொல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாய்கிட்ட போயிட்டு அவங்க தாய் அவங்க பார்த்து வைக்கிறாங்க, என்னப்பா இது வந்து மதரசா டைம் ஆச்சு, நீ என்ன இப்போ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த மாதிரி நான் ஒரு ஆயத்தை வாசித்தேன், அதில் வந்தோடனே வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து அதோடைய அர்த்தம் இருந்துச்சு. என்னையால வந்து நான் வந்து சிறிய பையன்தான், நான் சின்ன பையன்தான், என்னையால வந்து 2 எஜமானர்களுக்கு ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியல அப்படின்னா அல்லாஹ் என்கிட்ட கோச்சிக்க கூடாதுல அப்படின்னு சொன்னோடனே அவங்க தாயால அவங்களுடைய அந்த அன்பை, அதாவது தன்னுடைய பையன் இந்த சிறு வயதிலே இவ்வளவு ஒரு மகத்தான ஞானமுடையதான் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பை தாங்க முடியாம இறுக்கி கட்டி அணைச்சுக்கிறாங்க. அணைச்சிட்டு அடுத்த அபு நோட்ல சொல்றாங்க, அம்மா ஒண்ணு இனி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க விட்டுருங்க, இல்ல உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபரை நீ மாற்றுங்க. உடனே இந்த பதில கேட்டோடனே அவங்களுடைய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மகனே நான் உன்னை இறைவனுடைய பாதையில விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னனே அவங்களுக்கு ஒரு அளப்பரியாத ஒரு சந்தோஷம். அன்றிலிருந்து அவங்க தாய்க்கு அவங்க செய்யக்கூடிய பணிவிடைகளை அவங்க சரியான முறையில் ஆற்றினாலும் அவர்கள் இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக பல்வேறு விதமான இபாதத்துகளில் ஈடுபடுறாங்க. அந்த இபாதத்தின் மூலமா அவங்க எவ்வளவு பெரிய இமாம் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெரிய இமாம் ஆயிட்டாங்க. அவங்க அந்த விஸ்தாம் அப்படின்ற அந்த ஊருக்கு திருப்பி வர்றாங்க, போயிட்டு மறுபடியும் வர்றாங்க. அவங்க வந்து வரும்போது அந்த ஊர்ல எப்படி இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வராங்க, என்ன பண்ணுவோம், அவர் வந்து பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க ஊர் மக்கள்லாம் அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்க, நம்ம அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னோம். அது வந்து ரமலான் மாசம் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கணும், அவங்க நல்ல முறையில வரவேற்கணும் அப்படின்னு ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை. ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்பு கரெக்டான முறையில் கொடுத்துடணும், ஒரு அழகான முறையில் நம்ம வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றக்கா அப்படியே வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்பயுமே இந்த இறை வணக்கத்தில் ஈடுபடுறாங்கன்னா ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அமைதி வந்து இந்த மக்கள் மூலமா எடுத்துடக்கூடாது அப்படின்றக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு செயல் செய்யணும், அந்த செயலை பார்த்துட்டு மக்கள்லாம் நம்முடைய அமைதியை குலைச்சிடாம நம்மளை விட்டு விரண்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களை பொறுத்தவரை இந்த உலக ஆசைகள் தேவையில்லை, இறைவனுடைய பொருத்தம் மட்டும் தேவை என்பதற்காக என்ன பண்றாங்க, மக்கள்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னை அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யணும்னு கரெக்டா அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள வர்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு வர்றாங்க. ரொட்டி துண்டு சாப்பிட்டு வராங்க. வந்து பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் விரண்டு வர்றாங்க. என்ன ரொட்டி துண்டை சாப்பிட்டு ஊர் மக்கள்லாம் விரண்டு வரணும் நம்ம நினைக்கிறோம். நான் இதுக்கு மேலே சொன்ன பார்த்தீங்களா, அது ரமலான் மாசம். இவங்க எவ்வளவு பெரிய இமாமா இருக்காங்க, இந்த ரமலான் மாசம் கூட இருக்கு, அது கூட தெரியாம ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஒரு கோவம் ஆக்கிறதுல அப்படி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. அப்போ வந்து அபு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய மாணவனை பார்த்து சொல்றாங்க, நான் எதுக்கு ரொட்டி துண்டை சாப்பிடுறேன் தெரியுமா, பைத்தியக்கார மக்கள் ரமலான் மாசத்துல பயணிகளுக்கு நோன்பு வைக்கலாம் இல்லை வைக்காம இருக்கலாம் அப்படின்ற அனுமதி இருக்கு, அது கூட தெரியாதவங்க பாரு என்னை பார்த்து விரண்டு வர்றாங்க. அவங்க வேற ஒரு தானே வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து கலா செய்யறதுக்கான அனுமதி இருக்குல்ல நோன்பு, அப்ப வந்து அது கூட தெரியாத மக்கள் வந்து என்னை பார்த்து விரண்டு வர்றாங்க அப்படின்றாங்க. அவங்க தாயிட்ட போறாங்க. உடனே பார்த்தா அவங்க தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கதவுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்க தாய் வந்து உள்ள இருக்காங்க, இபாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, துவா கேட்டு இருக்காங்க. யாரெல்லாம் என்னுடைய மகனுக்கு வந்து நல்ல செல்வ செய்ய கூட இந்த மாதிரி நிறைய துவாக்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காதில் கேட்டு அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தாயை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அவங்க போகும்போது இருந்துச்சுன்னா, தன்னுடைய தாயை மீண்டும் இந்த உலகத்துல பார்த்து விட முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அவங்க போகவே செஞ்சாங்க. மறுபடியும் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல போனாங்க. அவங்களுடைய தாய் வந்து துவா செஞ்சுட்டு இருக்காங்க, இத்தனை வருடங்கள் ஆகியும் என்னுடைய தாய் என்னை இன்னும் மறவாமல் இருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரே அழுகு. தன்னுடைய மகன் எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை அழகு கேட்டா அடையாளம் இருக்க மாட்டாங்களா? உடனே சொல்றாங்க, மகனே நீதான் வந்திருக்க அப்படின்றாங்க. உடனே போய் அவங்க தாய் கதவை திறக்கிறாங்க. திறந்தானே பார்த்தா அவங்க காலில் விழுந்துடுறாங்க. அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கண்ணீரை காணிக்க தன்னுடைய தாய்க்கு செலுத்துறாங்க. அந்த தாய் வந்து அந்த டைம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து அவங்க தன்னுடைய கவலையை சொல்றாங்கன்னா,
உன்னை நினைத்து இத்தனை காலங்கள் அழுது விட்டேன், உன்னை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன். ஏனென்றால் உன்னை நினைத்து நினைத்து என்னுடைய கண்கள் எல்லாம் உனக்காக இறைவனிடம் துவா செய்து உன்னை மீது இருந்த அன்பின் காரணமாக, உன்னை மீது இருந்த அளப்பிரியத்தின் காரணமாக, உன்னை நினைத்து நான் செய்த துவாக்களின் காரணமாக, அனைத்து நான் அழுதன் காரணமாக என்னுடைய கண்கள் எல்லாம் அங்கிவிட்டது. உன்னை பார்க்க முடியவில்லை என்ற கவலை மட்டுமே என் உள்ளங்களில் இருக்கிறது என்றார்கள். பையன் அவ்வளவு பாசம், அழுது தாய் கண்ணுடைய பார்வை மங்கிவிட்டது. இப்படி அழுதுருப்பாங்க பாருங்க, அவ்வளவு அழுதுருக்காங்க. அதற்கடுத்து அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயின் மரண தருவாயில் அவங்களுடைய இருந்தாங்க. ஒரு முறை அபு மூசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, நீங்க ஆன்மீகத்திலேயே எது உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, உடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துறது அப்படின்றாங்க. உடைய நஃப்ஸை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்றாங்க. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? 30 ஆண்டுகளில் என்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு முறை அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தொழுகை கொண்டு இருக்காங்க. தொழுகை இருக்கும்போது நல்லா தொழுகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த தொழுகை அந்த இபாதத்துல ஒரு சலிப்பு ஏற்படுது. அந்த நமக்கு தொழுகும் போது சின்னத்துல கால்களை கை வைக்கா அந்த மாதிரி அது நம்மளுடைய எண்ணங்கள் இல்லை, அது நம்மளுடைய உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். அந்த மாதிரி அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி ஏற்படுது. அந்த மனம் சலிப்படைஞ்சது. உடனே அந்த நஃப்ஸை பார்த்து சொல்றாங்க, நீ மட்டும் இந்த டைம்ல சலிப்படைஞ்சிட்டு அப்படின்னா உனக்கு நான் தண்ணி தர மாட்டேன் அப்படின்றாங்க. நான் உனக்கு தண்ணி தர மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படின்னோடனே இந்த மாதிரி அவங்க 10 நாட்கள் தண்ணி கொடுக்காம அப்படின்னு இருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த விஷயத்தின் காரணமாகவே அவர்கள் 1 வருட காலம் தண்ணீரே குடிக்காமல் இருந்தார்களாம். 1 வருஷம். அப்ப இந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொல்றாங்க, நீ இப்பயும் என்னுடைய பேச கேட்கலையா? அல்லாஹ்வை நோக்கி உன்னுடைய இபாதத்தின் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்பவில்லை என்றால் உனக்கு வாழ்க்கைக்கு நான் தண்ணி தர மாட்டேன் அப்படின்றாங்க. நீ செத்து போ, நீ மௌத்தா போ, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இறைவனை பெறுவதற்கு நான் முன்னாடியே போறேன். அவன் நீ மரணித்துக் கொள் என்கிறார்கள். ஒரு அளவுக்கு மேல அந்த நஃப்ஸ் அப்படியே சுருங்கி அதை தன்னால முடியாத நிலைமைக்கு போகும்போது அபு யஸீத் பிஸ்தாமி நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உடனே நம்மளால சும்மா தாக்க முடியல. ஒரு நாள் தண்ணி குடிக்காம இருந்துட்டு அவன் 1 வருஷமா தண்ணி குடிக்கல. இந்த நஃப்ஸ் அப்படி முடிஞ்ச இதா போன டைம்ல அபு யஸீத் பிஸ்தாமி சொல்றாங்க, இப்பயும் இறங்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த நஃப்ஸ் ரொம்ப இதை பார்த்து அவங்களுக்கே ஒரு பரிதாபமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு மண்ணை எடுத்து கொஞ்சோண்டு 2-3 சொட்டு தண்ணியை வச்சு அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட நாக்கில் வைக்கிறாங்க. தண்ணி குடிக்கல, நாக்கில் அந்த மண்ணை தூக்கிக்கிறாங்க. அந்த ஈரமான ஈரப்பதத்தில் மண்ணை வச்சுட்டு ஒரு சில நிமிடங்கள் கழித்து அதை துப்பிடுறாங்க. உனக்கு இவ்வளவு தண்ணி, இதுக்கு மேல அவன் தண்ணி தர முடியாது. அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் நீ திரும்பினாலே தவிர உனக்கு இதுல தண்ணி தெரியாது. இதன் காரணமாக அந்த நஃப்ஸையே இறைவனின் பக்கம் திருப்ப செய்த ஒரு மகத்தான ஒரு மாபெரும் இமாமாக அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள் என்று கூறிய நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரான் பேசுறதாய் அல்லாஹ்வுடைய பேச்சாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்தி தந்தது புரிவானாக. அடுத்தபடியாக 4வது முறை சார்ந்த எம் முஹம்மது சுஹைல் அவர்களை எனது தலைவர் ஒரு இஸ்லாமிய என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
உத்தம சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் பொழியப்படட்டுமாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை யாராலையும் வாழவும் முடியாது, வாழப்போவதும் அல்ல. ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு, இந்த உலக மக்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் காட்டி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியை பின்பற்றுவதற்காகவே அவர்களுடைய ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய கலாமான திருக்குர்ஆனையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தலைவராக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு முன்னாடியேவும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு சஹாபாக்களுக்கு அறிவிச்சப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத்தை சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த ஆயத்தோட ஆழ்ந்த கருத்து புரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த கருத்தை புரிஞ்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையா அழுகிறாங்க. அவங்க தாடி நனைய அழுகிறாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறாங்க, அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்படுத்திட்டாங்க. எப்படி இந்த மனுஷனால மட்டும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறது இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி ரசூலுல்லாஹ்வை நினைச்சு அழுதாங்கன்னா, ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு தலைவராக தோழராக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடும்போது இமாம் புயூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கவிதையில சொல்லுவாங்க, முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் நிவல் ஃபரீகைனி மின் உதபியும் மின் உஜுமி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் உலகத்தின் தலைவராகவும் மனித இனம் ஜின்னினம் இரண்டிற்கும் தலைவராகவும் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அரபியருக்கும் அரபிய அல்லாதவர்களுக்கும் தலைவராக இருக்கின்றார்கள் என்று இமாம் புயூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவிதை வரிகளிலே அழகாக பாடி சொல்வார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்களை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்து சொல்லி தந்து சென்றிருக்கிறார்கள். ரீசெண்டா இந்த உலகத்திலேயே சிறந்த தலைவராக வாழ்ந்து சென்றவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்கள போன்ற இந்த உலகத்துல எந்த ஒரு மன்னனா இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், அவரை போன்ற இந்த உலகத்துல யாரும் வாழ்ந்ததும் கிடையாது, வாழ போவதும் அல்ல. எனவே வரக்கூடிய காலங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹி ரிஸ்மியல் அஸாரி. அடுத்தபடியாக அஹ்மத் அஃப்னான் அஸாரி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم نبينا سيدنا مرشدنا وهادنا قرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم. فقال الله تعالى في القرآن الكريم بالفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அவன் அவனுடைய அளவற்ற கருணையும் அளவற்ற இரக்கையும் உத்தம கோம ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்ந்து காட்டி சென்ற சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஹதீகத்துல் வாஹிதீன் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்தை குறித்தான மாணவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மஜ்லிஸில், இந்த ஒரு மதரசா, இந்த வளாகத்தில் எப்படி அமர வைத்தார்? அல்லாஹ் தஆலா அவன் ஒருவனை தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஆரம்பம், அவ்வல், முதலானதும் ஒரு ஆகிர், இறுதியும் அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து வஸ்துகளுக்கும் ஆரம்பம் இறுதி சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதே போல் இந்த மதரசாவுடைய கட்டமைப்பு, இந்த மதரசாவுடைய நடைமுறை எப்படி ஆரம்பித்தது? இந்த தமிழகத்தில் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னதாக, ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஊரில், ஆத்தூர் என்ற ஊரில் ஒரு திருமணம் முடித்து அதில் ஒரு மகனார் பிறக்கிறார். அதற்கு பிறகு கல்வி தேடலில், அப்போ அந்த காலத்துல மதரசாவிலே வேற தமிழகத்தை தாண்டி வேற ஒரு மாசாக்கோ அல்லது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு உஸ்தாத் இருப்பாங்க, அவங்களிடமே பாடம் படிச்சுக்கணும். அதே போல் திருமணம் ஆனதுக்கு பிறகு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கல்வி மேல ஆசை வந்து பாடம் படிக்க போறாங்க. எப்போ திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேசும் அளவுக்கு வந்து விட்டது, அதற்கப்புறம் கல்விக்காக வேற ஊருக்கு, வேலூர் மாவட்டத்துக்கு போய் படிக்கிறாங்க. அங்க போனா உஸ்தாத படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சோன்னு அந்த உஸ்தாத ஒரு ஷர்ட் வைக்கிறாங்க. என்ன ஒரு நிபந்தனை, நீ என்கிட்ட பாடம் படிச்சு முடிச்ச உடனே நான் ஒரு பெண்ணை காட்டுவேன், அந்த பெண்மணியை நீ திருமணம் செய்து கொண்டால் நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன் அப்படி சொல்லி அந்த ஒரு உஸ்தாத் சொன்னோடனே பாடத்திற்காக, இல்முக்காக சரி என்ன சொல்லி அந்த அப்துல் காதிர் சொல்லுவாங்க. அதே போல் அந்த உஸ்தாத் பாடம் படித்து முடிச்சோடனே அந்த உஸ்தாத் ஒரு பெண்மணி திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்லுவாங்க. இந்த அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் திருமணம் செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அஸ்ஸய்யித் ருக்னுத்தீன் அப்துல் ஹசன் ஷாஹ் காதிர் மஹ்ரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் பாடம் படிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க பாடம் படிக்கும் போது அவருடைய மனைவிக்கு, இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதல் குழந்தை பேர் அப்துல் அசீஸ், முதலில் பிறக்கக்கூடிய குழந்தை பேர் அப்துல் அசீஸ், இரண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தை பேர் அப்துல் வஹாப். இந்த ஒரு நபர் அப்துல் வஹாப், இவருடைய வரலாறு நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட அப்துல் வஹாப் நாம் சிந்திக்க வேண்டும். 2000 இல்ல, 1900 அல்ல,
1830 பிறந்த அப்துல் வஹாப் அவர்களை 4 வயசுல அவங்க அம்மா கூட்டிட்டு போய் மாசம் கட்டி விடுறாங்க. எப்போ 4 வயசுல? நம்ம 4 வயசுல பேசவே ஆரம்பிப்பாங்க. 4 வயசுல போய் அவங்க அம்மா மதரசாவில் சேர்க்கிறாங்க. மதரசாவில் சேர்த்த கொஞ்ச நாட்களில் அவர்களுடைய தந்தை அப்துல் காதிர் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்துல் காதிர் அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்துல் வஹாப் மதரசாவில் சேர்ந்த சில நாட்களில் அவர்களுடைய அம்மாவுடைய தந்தை பாட்டனர் அவர்கள் வஃபாத் ஆறாங்க. அவர்களுடைய 13வது வயதில் அவர்கள் தாயும் வஃபாத் ஆறாங்க. அவர்களுடைய 18வது வயதில் அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்த ஒரே ஒரு நபர் அவருடைய மாமா அவர்களும் வஃபாத் ஆறாங்க. கண்ணியம் குறித்தானவரே, அதற்கு பிறகு அந்த ஒரு படித்திருந்த அந்த ஒரு மதரசாவிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து படித்துக் கொண்டிருந்தார். படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அளவு படிச்சதுக்கு அப்புறம் வெளில வராங்க. வெளில வந்து அதே வேலூர் மாவட்டத்துல அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்ய வைக்கப்படுகிறது. திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்க. ஜியாவுத்தீன் முகமது சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்த ஒரே வருடத்தில் ஹிஜ்ரி 1281 ஆண்டில் திருமணம் செய்தது. 1280 ஆண்டு திருமணம் செய்தது. ஆனா ஹிஜ்ரி 1281 ஆண்டு ஒரே வருடத்தில் அவங்க திருமணம் செய்த அந்த ஒரு மனைவி வஃபாத் ஆயிடுவாங்க. கல்வி ஒரு தேடல், கல்வி கத்துக்கணும். இந்த ஒரு மார்க்கத்தை, இந்த ஒரு இஸ்லாமிய அனைத்து வழிபாடுகளையும் பிற முஸ்லிம்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசை வைத்திருந்த அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய இருந்த ஒரே பிள்ளை ஜியாவுத்தீன் முகமது ஒரே பிள்ளை அவங்களை கூட்டி தன்னை சொந்தக்காரங்களை கொடுத்துட்டு இவங்க வந்துருவாங்க. அதற்கு பிறகு கல்விக்காக மக்கா போவாங்க. எப்படி நாமெல்லாம் இப்போ கையில காசு, இன்னொரு கையில டிக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ளைட்டை பிடிச்சி. ஆனால் மரத்தில் ஆன ஒரு படகு, அதில் இந்தியாவிலிருந்து, இந்த தமிழகத்திலிருந்து மக்காவுக்கு சென்று பாடம் படிக்க சென்ற அப்துல் வஹாப் அவர்கள், அங்க ஒரு 2 நபர்கள், அவர்களும் தமிழகத்தை சார்ந்த 2 நபர்கள், அவர்களிடத்தில் மௌலானா ரஹ்மத்துல்லா கிரானவி மேலும் இந்தாதுல்லா மஹாஜிர் மக்கவின்னு சொல்லி 2 நபர்கள் அங்க மக்காவில் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பாடம் படிக்கிறாங்க. எப்போ 20 வயசு இல்ல, 25 வயசு இல்ல, 31 வயசு. 31 வயசுல மக்காவுக்கு போய் பாடம் படிக்கிறாங்க. அங்க முடிச்சோடனே மேலும் மேலூர் மாவட்டத்துக்கு வராங்க. வந்து தன்னுடைய வேலூர் மாவட்டத்திலே தன்னுடைய அந்த கல்வியை, அந்த ஒரு இஸ்லாமிய ஷரீஅத்துகளை பிற முஸ்லிம்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களை நாகூருக்கு கூப்பிடுறாங்க. நாகூருக்கு போய் அங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய உருஸ், இந்த கொடியேற்றது நிறைய நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் போய் வசியம் செஞ்சு அதை மக்கள் தடுத்து அவர்களை தௌபா செய்ய வைத்து நாகூரில் இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு வராங்க. அந்த நாகூரில் கனி சொல்லி ஒரு நபர் இருந்தார். அந்த நாகூர் அந்த நேரத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள். அந்த கனி நபர் ஒரு சொல்கிறார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய இல்மை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு மதரசா, ஒரு பெரிய பசங்களை சொல்லி இந்த விஷயம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே தன்னுடைய வேலூர் மாவட்டத்துக்கு வராங்க. வந்து ஒரு சின்ன ஒரு திண்ணையில ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேரை ஸ்டார்டிங் ஒரு 5 பேர் சொல்லி தராங்க. அதில் ஒருவர் ஜியாவுத்தீன் முகமது தன்னுடைய பிள்ளை ஒருவரையும் அந்த 5 பேரோட சேர்த்துக்கிட்டு மனசார பாடம் சொல்லி தராங்க. சொல்லி தந்து சில ஆண்டுகளில் நாம் ஒரு நிறுவனம் நிறுத்த வேண்டும், நாம் ஒரு தனியா ஒரு மதரசாவை, ஒரு கட்டமைப்பை அமைத்து அதில் பசங்களை சேர்த்து படிக்க வைக்கணும் சொல்லி ஒரு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆசைக்கு ஏற்ப தன்னுடைய கையில் பொருளாதாரம் கிடையாது. தன்னுடைய முதல் திருமணம், தன்னுடைய பாட்டனாருடைய திருமணம், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய சொத்து ஒன்று இருந்த ஒரு இடம், அந்த இடத்தை விற்று வேலூர் ஒரு இடத்தை
வாங்கி அதில் மதரசா கட்டுறாங்க. இப்படிப்பட்ட மாசானா கட்டும் போது அந்த மாசாவுக்கு 50 அறை, படிக்கிறதுக்கு 50 அறை இருக்கு. அந்த மதரசை கட்டி மிகவும் சிறப்பாக தமிழகத்தில் நடைபெற கொண்டிருக்கிறது. ஆனால் என்னதான் நல்லா போனாலும் ஒரு சோதனை நம்மளுடைய எதிரிகள் சும்மா இருப்பாங்களா? கோர்ட்டில் கேஸ் தராங்க. இப்படி இந்த மதரசாவோட நிறுவனர் மதரசாவுடைய பேர் சொல்லி காசு வாங்கி இப்படி செலவு செய்யலாம் சொல்லி ஒரு பொய் கேஸ் கொடுத்தாங்க. என்ன பண்றாங்க? நம்மளுடைய அப்துல் வஹாப் அவர்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒரு நீதிமன்றத்தை நின்றுட்டாங்க. நீதிமன்றம் பார்த்துப்போம், இங்க ஒரு ஆள் நிப்பாரு, இங்க நிப்பாரு, ஜட்ஜ் உட்கார்ந்துருப்பாரு, ஜட்ஜ் உட்கார்ந்துருக்கால, அந்த மாதிரி ஜட்ஜ் உட்கார்ந்துருப்பாரு அங்கேயும். அது மாதிரி ஜட்ஜு உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் நம்மளுடைய அப்துல் வஹாப் நிற்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க எதிர்ப்பு நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன பண்றது தெரியல. அப்புறம் ஒரு நபர் சொல்கிறார், இப்ப இங்க போய் சொல்லுங்க, இங்க போய் சொல்லுங்க, நான் இப்படி ஒரு நோட்டு போட வச்சிருந்தேன், போய் சொல்லுங்க. அப்போ அப்துல் வஹாப் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் என்னுடைய சின்ன வயசில் என்னோட கல்விக்காக ஒரு நோட்டு போட்டிருந்தேன். அந்த நோட் இப்பயும் வச்சிருக்கேன். அந்த நோட்டோட சைடுல நான் என்ன செலவு செஞ்சேன், என்ன சம்பாதிச்ச, யார்கிட்ட வாங்கினேன், யார்கிட்ட வாங்கி கொடுத்தேன், எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கேன். அதை காட்டி அந்த கேஸை அவர் ஜெயிச்சாங்க. அதுல ஒரு வாக்கியம் சொல்வார்கள் அவர்கள், மௌலானா அப்துல் வஹாப் அவர்கள் முழு முயற்சியும் போட்டு தன்னோட கேஸை வாபஸ் வாங்கியவுடன் அதற்கு என்ன பண்ணாங்க? மாசாக்கு வராங்க. மாசா வந்து சில நாட்கள் நல்லா போகுது. ஆனால் மிகவும் ஒரு சோதனை. மாசா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அனைத்து கடன்கள் இருக்கிற நிறைய கடன் இருக்கு. அதே போல் அந்த மாசாவும் கடன்கள் அதிகமாகி பசங்கள் நிறைய சேர்த்து உணவு கட்டுப்பாடு கம்மியா போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? அந்த மதரசாவில் பிரியப்பட்ட சில நபர்கள் அந்த மதரசாவுடைய பசங்களுக்கு வெள்ளை சாப்பாடு தருவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம அப்துல் வஹாப் அவர்கள் தொழுகை முடிச்சு வெளில வந்துட்டு இருப்பாங்க. வெளில வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவர் ஒரு வீட்டுடைய வாசல் நின்று அமர்ந்திருப்பார். எதுக்கு அமர்ந்து தெரியாது. அப்துல் வஹாப் போவாங்க. போய் அந்த அந்த மாணவர்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு உட்காந்துக்கன்னா, இல்ல சாப்பாடு இல்லை, மாசான சாப்பாடு முடிஞ்சு, சாப்பாடு வேணும், அதனால வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன், சாப்பாடாக லேட் ஆகும், அதனால இப்படி வீட்டை நிறுத்திக்க சொன்னோடனே நம்ம அப்துல் வஹாபுக்கு மிகவும் ஒரு வருத்தம். நேர போய் அல்லாஹ்க்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய பசங்கள் உணவு காசு உதவி செய்கின்றவனே. அதே போல் சில நாட்களில் மற்ற நபர்கள் மூலமாக அரிசி போன்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அந்த மதரசாவுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 1919ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு, இந்த ஒரு பசாதான உலகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் அழைத்துக் கொண்டார். கண்ணியத் குறித்தானவர்களே, அவர்களுக்கு அந்த மதரசாவில் கொடுக்கப்பட்ட பெயர் ஹஜ்ரத் ஆலா ஹஜ்ரத். அந்த மதரசா என்ன மதரசா என்றால், தமிழகத்தின் தாய் கல்லூரி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு பாக்கியாத் சாலிஹாத், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மதரசாவை சின்ன வயதில் ஆசைப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்திற்கு ஒரு முன்மாதிரி மதரசாவை கட்டித் தந்து 1919 மரணித்தார். கல்வியை தேடல் வேண்டும். அல்லாஹ் தஆலா அதுக்கு அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹாஃபிஸ். அல்லாஹ் உங்களின் மூலமாக எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு மேலும் தந்தருள்வானாக. அடுத்தபடியாக ஹஜ் முஹம்மது நோஃபுல் அசாத் அவர்களை எல்லா கல்வியே என்று தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கின்றேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن الكريم يعطي الحكمة من يشاء ومن يعطي الحكمة فقد أوتي خيرا كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபீஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா. கல்வியை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு முரண்பட்ட கல்வி, முரண்படாத கல்வி என்றுதான் இருக்க முடியுமே தவிர உலக கல்வி, மார்க்க கல்வி என்றெல்லாம் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அன்பார்ந்தவர்களே, எல்லா கல்வியும் கல்விதான். பெரியமாக்கள் எல்லாம் வரலாற்றில் எழுதப்படுகிறார்கள். மார்க்க கல்வி, உலக கல்வி என்பது வேறு கிடையாது, இரு கல்வியும் சமம்தான் என்று கூறினார்கள். அதனால்தான் பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இரு கல்விகளையும் கற்று மார்க்க சட்ட அறிஞர்களாக, மருத்துவர்களாக, சயின்டிஸ்டாக வாழ்ந்தார்கள். திருக்குர்ஆன், ஹதீஸ், மருத்துவம், புவியியல், உயிரியல் போன்றெல்லாம் கற்று பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இதை கற்றுக்கொண்டார்கள். புதியவற்றை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். இப்னு ருஷ்த் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறந்த மார்க்கறிஞராக இருந்தார்கள். மருத்துவராக, விஞ்ஞான துறையிலும் பன்மொழி புலவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்க சட்ட அறிஞர்களாக, சயின்டிஸ்டாக இருந்தார்கள். அது அன்பார்ந்தவர்களே, எல்லா கல்வியும் கல்விதான். மார்க்க கல்வி, உலக கல்வி என்பது வேறு கிடையாது. அதுதான் இமாம்கள் எல்லாம் இரண்டையும் கற்றனால்தான் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளாக, மருத்துவர்களாக, மார்க்க சட்ட அறிஞர்களாக இருந்தார்கள். மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வியை கற்பது ஆபத்தானது. உலக கல்வி இல்லாமல் மார்க்க கல்வியை கற்பது வலுவற்றது என்று கூறினார்கள். இந்த உலகில் உலக கல்வியை, உலக அறிவை மட்டும் பெற்றவர்கள் இஸ்லாத்துடைய நல்லொழுக்கங்களை பெறுவது கம்மிதான். திருமணி வசனங்கள் மற்றும் நபிமொழிகளை சிலவற்றை புரிந்து கொள்வதும், காலத்திற்கு ஏற்றவாறு இஸ்லாமிய கொள்கைகளை பரப்பவும் செயல்படுத்தவும் உலக அறிவு என்பது தேவைப்படுகிறது. நம் இமாம்கள் எல்லாம் இரு கல்விகளையும் கற்று அந்த இரு கல்விகளையும் இரு கண்களை போன்று பார்த்து அதை கற்பதும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஊதுல் இல்ம மினல் பஹரி இலல் லஹத். தொட்டிலிருந்து சுடுகாடு வரை கல்வியை தேடுவது அவசியமாகும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது அன்பார்ந்தவர்களே, கல்வி தான் அனைத்திற்கும் அடிப்படையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வாக்களித்துள்ள மறுமை நாளுக்கு நாம் வெற்றி பெற இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவது கல்விதான். அதை தான் எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கல்வியை கற்றுக் கொடுத்தான். 5ஆம் நூற்றாண்டில் மனித மிருகங்களாக வாழ்ந்த மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து அறிவும் ஆற்றலும் பெற்ற சமுதாயமாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அது இன்றைய காலகட்டத்தில் இரு கல்விகளையும் ஒரே இடத்தில் கற்ற மதரசா என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைய வாலிபர்கள் எல்லாம் உலக கல்வியை முற்றும் கற்று மார்க்க கல்வியை பாதியை விட்டு சென்றார்கள். அப்படி எல்லாம் இல்லாமல் இரு கல்வியிலும் சமமாக கற்று எப்படி பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் மார்க்க சட்ட அறிஞராக, மருத்துவராக, சயின்டிஸ்டாக இருந்தார்களோ அதே போன்று நாம் இரு கல்வியையும் நாம் சமமாக கற்று எப்படி இமாம்கள் இருந்தார்களோ அதே போன்று நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே முதல் ஆயத்தை கூறுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். ஓய்வீராக உமது இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதினார் என்று உலகில் இருக்கும் முதல் ஆயத்தை கூறுகிறான். இது கல்வியை பற்றி தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இஸ்லாமிய முதல் தற்காப்பு யுத்தம் பத்ர் போராகும். அந்த பத்ர் போரில் தோல்வியடைந்த இஸ்லாத்தை நிராகரிப்பவர்களை கைது செய்து வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது பொருள் தர வேண்டும், அல்லது கல்வி அறிவில்லாத இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் கல்வியை சொல்லித்தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை உறுதி சொன்னார்கள். அது அன்பார்ந்தவர்கள், நாம் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் சொன்னோமோ அதை எப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதல்வரமான உங்களுக்கு கிடைக்கும் தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் கல்வியை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் தஆலா அவர்கள் எதை பேசினோமோ அதை பின்பற்றி வாழ்க்கையை பாக்கி தருவானாக. அடுத்தபடியாக எஸ் முஹம்மது ரில்வான் அவர்களை ஸலவாத்தின் சிறப்புகளை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். மிக சுருக்கமாக பேசுவதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தையும் இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரை சற்றும் பேசாமல் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த புந்தூர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை சார்ந்த முஸ்லிம்கள் ஏக்கச்சக்கமாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இஸ்லாத்தை சார்ந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட சிறப்புகளையும் ஏகப்பட்ட நன்மைகளையும் வைத்திருக்கின்றான். எத்தனையோ விஷயங்களை வைத்திருக்கின்றான். உதாரணமாக சொல்லணும் என்று சொன்னால் நாம் தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம், ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் தொழுவதினால் அதனால் நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கின்றன. நாம் ஜக்காத் கொடுப்பதினால் அதற்கேற்ற நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கின்றன. அதே போன்றுதான் எத்தனையோ விஷயங்களில் இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா சிறப்புகளையும் அதற்கேற்ற கூலியையும் நன்மையும் வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் ஸலவாத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவதினாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு எத்தனையோ சிறப்புகளை வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஆகவே ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவரின் மீது ஸலவாத்தை ஓதுங்கள் என்று சொல்லுகின்றான். இந்த ஆயத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். நிறைய இடங்கள்ல சொல்றான். அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத்தான் சொல்றான். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத் கொடுங்கன்னு சொல்றான். ஆனா இந்த விஷயத்துலலாம் நான் தொழுதேன் அதனால நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, நான் ஜக்காத் கொடுத்தேன் அதனால நீங்க ஜக்காத் கொடுங்கலாம் சொல்லல. மாறாக இந்த ஆயத்துல தான் சொல்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு
யுஸல்லு அலன் நபி, நிச்சயமாக நான் அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொன்னோம். ஆகையால் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்கின்றான். அப்போ அல்லாஹ்வே நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றானா, நம்ம சாதாரண மக்கள் ஐயோ நாம் நபியின் மீது ஸலவாத்தை சொன்னால் எந்த அளவிற்கு நன்மை என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே. நபியின் மீது ஸலவாத் சொல்வதனால் நபிக்கு ஒன்றும் நன்மை கிடைக்கவில்லை. அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட நபியின் மீது ஸலவாத் சொல்வதனால் நமக்கு தான் நன்மை, நாம் தான் நன்மையை பெறுகின்றோம். நாம் சும்மா இருக்கிற வெட்டியான நேரத்திலலாம் நாம் ஸலவாத்தை சொல்லி அதற்கேற்ற நன்மைகளை பெறுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிட்டு வரும்போது இந்த ஸலவாத்தை பத்தி சொல்லுகிற ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய குல்ல யௌமின் மியத்தின் மரத்தன், யார் ஒரு நாளைக்கு என் மீது 100 ஸலவாத்தை ஓதுகிறாரோ, யார் ஒரு நாளைக்கு என் மீது 100 ஸலவாத்தை ஓதுகிறாங்களோ, கலல்லாஹு லஹு, அவருக்கு அல்லாஹ் நிறைவேற்றுகின்றார் மியத ஹாஜத்தன், 100 ஹாஜத்துகளை 100 தேவைகளை நிறைவேற்றுகின்றார். அதுல 70 மிலஹா, அதிலிருந்து 70 பின் ஆகிரா, அவருடைய மறுமை வாழ்விற்கான தேவைகளை நிறைவேற்றார். சலாசீனா, அதிலிருந்து மிச்சம் 30 துனியா, அவருடைய துனியாவுடைய வாழ்க்கைக்காண்டி அல்லாஹ் தஆலா அவருடைய என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நிறைவேற்றுகின்றார். ஒரு நாளைக்கு 100 ஸலவாத் ஓதுவதனால் நமக்கு இத்தனை பயன்கள் இருக்கின்றன. இப்படி ஸலவாத்தினுடைய ஹதீஸ்ல பார்க்கும்போது இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றாங்க, யார் ஒரே ஒரு ஸலவாத் ஓதுகின்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை இறக்கின்றானா. ஒரு நாளைக்கு ஒரு ஸலவாத் ஓதுனா அவங்களுக்கு 10 ரஹ்மத் கிடைக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸலவாத் ஓதுனா ஒரு 100 நன்மை 100 ரஹ்மத்துகள் நம்ம இடத்துல இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கின்றோம். எத்தனை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் துஆவெல்லாம் கேட்கின்றோம். துஆவோட இந்த ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறலாம், பாவத்திலிருந்து நாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். உலகத்துல மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த மனிதர்களுடைய தரஜாத்துக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. சில மனிதர்கள் பணக்காரங்களாகவும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல ஏதோ ஏழைகளாகவும் இருப்பாங்க, அதுக்கு கீழுள்ளவர்களா இருப்பாங்க. அதே போன்றுதான் ஸலவாத்தம். ஸலவாத்துன்றது நிறைய விதமான ஸலவாத்துகள் இருக்கின்றது. சில ஸலவாத் அதில் உயர்ந்த ஸலவாத்தாகவும் இருக்கின்றது, சில ஸலவாத்துகளில் நன்மை இருக்கின்றது. ஆனால் பொதுவாக ஸலவாத் ஓதுவதனால் நன்மை உண்டு. அதுல ஸலவாத்திலேயே மிகச் சிறந்த அஃதலு ஸலவாத் என்று சொல்லப்படுகின்றது ஸலாத்து நாரியாவாகும். இது இந்த இந்தியாவுக்குள்ள ஸலாத்து நாரியா என்று சொல்லப்படுகின்றது. மற்ற சில அரபு நாடுகள் எல்லாம் இந்த ஸலவாத்திற்கு ஸலாத்து தப்ரீஜி என்று கருத்தியான சொல்லப்படும். இந்த ஸலவாத் ஏன் மிகச்சிறந்த அஃதலு ஸலவாத், ஸலவாத்திலே ஏன் மிகச்சிறந்த ஸலவாத் சொல்றாங்க? அப்படி என்ன இந்த ஸலவாத் ஓதுனால் பயன்னு சொன்னா பெரிய பெரிய கிதாபுகள்ல எழுதுறாங்க, யார் இந்த ஸலவாத்தை சும்மா இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழுமையாக மனசில் வச்சுட்டு, சும்மா ஓதுனால எதுவும் கிடைக்காது, நபியை முழுசா மனசுல வச்சுட்டு 4444 தடவை ஓதுகிறாரோ அவருடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கைகூடி வந்துடுமா. அவருக்கு என்ன விஷயங்கள் அவர் நாடுகிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கைகூடி வந்துடுமா. இன்னும் அவருடைய நிரந்தர தொல்லைகள் எல்லாம் நீங்கிடுமா. ஒருத்தர் பெரிய கடன் தொழில இருக்காரு, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஓடியெல்லாம் வளைக்க வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமா மனசுல நினைச்சிட்டு இந்த ஸலவாத்தை 4444 தடவை முழுமையாக ஓதி முடிச்சாருன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு நேர்வழியை காட்டுவான், அவருடைய தொண்டையிலிருந்து பிரிப்பான். இந்த ஸலாத்து நாரியா பல வகையா பிரிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த மேடையில எனக்கான நேரம் இல்லை. அதனால அதுல இருந்து ஒரு சிலதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யார் 11 மணி ஓதுகிறாரோ அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றார். இது இன்னொரு விதமா பிரிக்கின்றாங்க, யார் சுபுவுக்கு அப்புறம் 41 தடவை ஓதுகின்றாங்களோ அவர் என்ன நாடுகிறாரோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்கின்றார். ஆனால் இதெல்லாம் சும்மா இல்லை, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதாக மனசில் வைத்தவராக ஓதினால்தான் இது கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி ஓதுனேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, இதெல்லாம் இப்படி வேஸ்டா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஓதுனது உங்களுடைய நோக்கம் நபியின் மீது இல்லை, மற்ற விஷயத்தின் மீது இருப்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய காலத்தில் நமக்கு கிடைக்கும் நேரங்களில் ஸலவாத்தை ஓதி நம் நேரங்களை வீணாக கழிக்காமல் அந்த நேரங்களை நாம் நபியின் மீது ஸலவாத்தை ஓதி சிறப்புகளை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தந்தூரல் புரிவானாக என்ற நல்ல துஆவை கேட்டவனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன்.
விடைபெறுகின்றேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்கள் பேசுகின்றார்கள். அடுத்தபடியாக முஹம்மது இசா ததாய் அவர்கள் மூசா அலை வரலாறை பற்றி பேசுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் பல்வேறு சமுதாயத்தை படைத்து அந்த சமுதாயத்திலும் பல்வேறு விதமான நியாமத்துகளையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அதை காட்டிலும் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்களுடைய ரஹ்மத்துகளை கூறினால் இன்னும் எனக்கு கொடுத்திருக்கிற டைமும் பத்தாது. இன்னொரு பேச்சாளர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த பேச்சாளர்களுடைய டைமு கொடுத்தாலும் பத்தாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நேரத்தை எடுத்தாலும் அவங்களுடைய ரஹ்மத்து என்பது கூறினால் இந்த நேரம் பத்தாது. ஆகவே அதில் சிலரை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் கூற ஆசைப்படுகிறேன். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து மன்னு சலவா என்கின்ற உணவை அழைத்தான். மேலும் அவர்களின் சிலரின் அல்லாஹ் தஆலாவுடைய குரலை கேட்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், இவர்களின் தான் அல்லாஹ் தஆலா அழித்து சுமார் 40 பேர்களுக்கு மறுபடியும் உயிர் தந்தான் அல்லவா, அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மன்னு சலவா என்கின்ற உணவை கொடுத்தான். அவர்கள் தான் அல்லாஹ் தஆலாவுடைய குரல்களை கேட்கறதுக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு பல ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு கொடுத்தான். இவர்களுக்கு பல ரஹ்மத்துகளை கொடுத்தும் இவர்கள் அல்லாஹ் தஆலாவை மறுத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எவ்வளவு ரஹ்மத்துகளை கொடுத்தான். மேலும் அவர்கள் தான் அதிகமான நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டுள்ள நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்கின்ற ஏடுகளை இறக்கி வைக்க ஆசைப்பட்டான். அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்க ஆசைப்பட்டான். இறக்கி வைத்ததுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு இருந்தும் இறக்கி வைத்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்காக தன்னுடைய கூட்டத்தை விட்டு 40 நாள் அல்லாஹ் இறை செய்திகளை கேட்கிறதுக்காக, இறை செய்திகளை வழங்குவதற்காக 40 நாள் தனியாக இருந்தார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கூறினார்கள், தன்னுடைய சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, இந்த கூட்டத்தை நான் உன்னிடம் நபியாக நியமித்து செய்கிறேன். இந்த கூட்டத்தை நீ அல்லாஹ்வை தவிர வேற எந்த இறைவனையும் வணங்க வைக்கிறாரே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு, அதற்கப்புறமாக 40 நாட்கள் அவர்கள் தனியாக இருந்த பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை வழி கேட்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்யும்படியாக மாற்றிவிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பசுக்கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். அதே போன்ற இவர்கள் பல அட்டுழியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள்.
அல்லாஹ் இன்னும் அவனும் ஒரு கூட்டத்தை தன் அத்தாட்சியாக வைத்துள்ளான். அந்த என்ன கூட்டம் என்று சொன்னால் பனு இஸ்ராயேல் கூட்டம். பனு இஸ்ராயேல் கூட்டம் என்பது பனு இஸ்ராயேல் கூட்டம் தான். பனு இஸ்ராயேல் கூட்டம் அழிந்தது பின்னால் தான் மறுமை நாள் என்பது வரும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துகளையும் நிஅமத்துகளையும் வழங்கி சுக்குர் கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஷிக் உமர் அத்தா அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن الكريم والذين لأمانتهم وعهدهم راعون صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من أحب لله وبغض لله وعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. صدق رسول النبي الكريم. பெரியவர் கருணையினால் பேருலகை காத்தவர் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிசுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் கொண்டு நின்று நிலவட்டுமாக. இன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அமானத்தை பாதுகாப்பது எப்படி. ஒருவர் ஒரு அமானத்தை கொடுத்து இது பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று சொன்னால் அந்த மனிதர் எவ்வாறாக பாதுகாப்பு வைத்திருக்கின்றார், இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி எவ்வாறு ஹதீஸிலே கூறுகின்றார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே எச்சரிக்கையாக கூறுகின்றான். இன்னா அரல்னல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால ஃபபைனா யஹ்மிலுஹா வ அஷ்ஃபக்னா மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். நிச்சயமாக நம்முடைய அமானித பொறுப்பை சுமந்து கொள்வீர்கள் என்று நாம் வானங்கள், பூமி, மலைகள் ஆகியவற்றை விளக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு அமானிதத்தை ஒருவர் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், ஒருவர் கொடுத்த பொருளை மற்றொருவர் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், ஒருவர் சொன்ன செயலை மற்றொருவர் செய்யவில்லை என்று சொன்னால், ஒருவர் அமானிதத்தை கொடுத்து அதை பாதுகாத்து வைத்திருங்கள், நான் வந்து வேண்டுகின்றேன் என்றே சொன்னால், இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகின்றார்கள். மறுமை நாள் நெருங்கிய போது மக்களிடம் அதிகமாக இந்த அமானத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயம் அவ்வளவு இருக்காது. இன்று மறுமை நாள் நெருங்கக்கூடிய விஷயம்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. மறுமை நாள் நெருங்கக்கூடிய விஷயமா ஒன்றாக இருக்கின்றது தான் அமானத்தை பாதுகாப்பு. அமானத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், நீங்கள் அமானத்தை பாதுகாக்கவில்லையா, நீங்கள் ஒருவர் கொடுத்த செயலை பாதுகாக்கவில்லையா, ஒருவர் கொடுத்த நீங்கள் ஒரு பொருளை பாதுகாக்கவில்லையா, நீங்கள் மறுமை நாளை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று எவ்வளவோ விஷயம் நம்மளுடைய வியாபாரத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே வரோம், அந்த ஊர்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வருகின்ற அமானத்தை நாம் பாதுகாக்கின்றோமா என்று சற்று யோசித்து பார்த்தால் நம்மளுடைய அமானியத்தோட பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஇன்ன அமின பஅலுமால் ஃபல்யுஅத்திர அல்லதீன அவுது இம்மா அமானத்துஹு வலியத்தகுல்லாஹ ரப்பிஹி. உங்களில் சிலருடைய அமானத்தை
வேங்கினால் அவருடைய நீங்கள் பாதுகாப்பாக கொடுத்து விடுங்கள். அவர் அமானிதத்தை சொல்லி கொடுத்த ஒரு பொருளை சொல்லி கொடுத்த ஒரு பொருளை நீங்கள் அவரிடம் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க உங்களுடைய ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். அமானிதத்தோட விஷயத்திலே உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அம்மானிதத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயம் ரசூலுடைய விஷயங்களை மாற்றமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் ஒரு அமானிதத்தை கொடுக்கின்றார், இந்த வச்சிரு ஒரு அமானிதத்தை கொடுக்கின்றார். கொடுத்த நபரிடம் அமானிதத்தை அவர் என்ன செய்கின்றார்? வீணடிக்கின்றார். கொடுத்த முறை வைத்துக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களையும் குர்ஆனிலே கூறுகின்றார். எவ்வாறு எச்சரிக்கை செய்கின்றார்? கடுமையான முறையில். அதாவது புனிதமான மக்கமா நகர்ல இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்துல போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் போறாங்க. போறப்போ யூதர்களுடைய அமானிதம் யூதர்களோட ஆயுதத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்கட்டான நேரத்துல சொன்னாங்க, யூதரோட ஆயுதம் நீங்க என்ன செய்யுங்க, அமானிதமா வச்சிருங்க, பத்திரமா வச்சிருங்க. எந்த இடத்துல போர் முடிஞ்சு போகும்போது இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போனாங்க. அப்ப எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர் நபித்தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்று அமானிதத்தோட விஷயம் வியாபாரத்தில் அமானிதம் இல்லை, வீட்டு விஷயத்தில் அமானிதம் இல்லை, ஒருவர் மற்றவருடைய விஷயத்தில் அமானிதம் இல்லை, ஒருவர் அவருடைய வியாபார விஷயத்தில் அமானிதம் இல்லை. அமானிதம்னா அமானிதத்தை பாதுகாப்பது எப்படி? ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கின்றார், இதுக்கு சட்டங்கள் வேறு, அது தனி மார்க்க சட்டங்கள் இருக்கின்றது. ஒருவர் ஒரு அமானத்தை கொடுத்தா அவர் எத்தனை நாள் வச்சா அதை வச்சு நம்ம வியாபாரம் செஞ்சு மறுபடியும் அது வேற, அது தனி மார்க்க சட்டம். அது இமாம்கள் பல்வேறு கருத்துக்களில் கூறுகின்றார்கள். இவ்வாறெல்லாம் அமானத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள் அந்த கால இமாம்கள். சொல்லை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள். சொல் என்பதும் ஒரு அமானிதம் என்று பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், சொந்த ஊர்ல இருந்து வெளியே வராங்க. பாலஸ்தீன்ல அவன் அத்தா இறந்துடுறாரு. இறந்தோடனே போறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, அவன் ஆண்டமே சொல்லுது நீ ஓதணும் அப்படின்ட்டு. 6 வயசுல மனப்பாடம் செஞ்சுட்டாங்க. அவங்க 6 வயசுல மனம் செஞ்ச அவர் பேர் முகமதுன்றவரு மனப்பாடம் செஞ்சுட்டார். குர்ஆன் ஃபுல்லா மனனம் செஞ்சுட்டு உடனே அவங்க அம்மா ஓத அனுப்பிச்சு வைக்காங்க. எங்க மக்காவுக்கு ஓத அனுப்பிச்சு வைக்காங்க. மக்கால ஒரு 5 வருஷம், அடுத்து மதீனால ஒரு 5 வருஷம். அப்பா மதீனால நல்லா ஓத சொல்லி கொடுக்குறாங்களா, அங்கே ஒரு 5 வருஷம் ஓதிட்டு வந்துருப்பா. எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு 5 வருஷம், 6-7 வருஷம், இன்னொரு நாட்டுக்கு 5 வருஷம், 6 வருஷம், இப்படி வயசுகள் கணக்கு ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அம்மாவுடைய சொல்ல தாண்டாம கடைசியா கூப்பால போய் ஓதுவாங்க. ஓதிட்டு இருக்கும்போது ஓதி முத்தி அவர்கிட்ட அங்குள்ள மக்கள் பாடத்துக்கு வந்துருவாங்க. பலமுடைய பாடத்துக்கு கூட்டமா அங்கே பல நாடுகளில் இருந்து, பல ஊர்களில் இருந்து, கிராமத்தில் இருந்து எல்லாம் படபடையா அவர்கிட்ட பாடம் படிக்க வந்துருவாங்க. குதிரையில வருவாங்க, ஒட்டகத்துல வருவாங்க. ஒட்டகத்துல வந்து உடனே இந்த செய்தி மன்னருக்கு போயிருச்சு. யார் வேறு நம்ம ஊருக்கு திடீர்னு என்ன இவ்வளவு கூட்டம், யார் வேறு, எங்க என்ன வேலை? அங்க உள்ள நபர்கிட்ட விசாரிக்கும் போது அங்க உள்ள மன்னர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நபர் வந்திருக்காரு, அவர் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு, அவர் இங்க வந்து எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறாரு, இங்க இருக்கிறவங்க பாடம் எடுக்க முடியல, அவர்கிட்ட எல்லாமே பாடம் எடுக்கிறாங்க, படபடையா ஊருக்கு வருது. உடனே மன்னர் அந்த நபரை அழைச்சிட்டு வாப்பா அப்படின்றாங்க. உடனே இவரும் போறாரு. போய் மன்னர் அழைச்சிட்டு அந்த நபரை அழைச்சிட்டு அந்த முகம்மதுன்ற நபரை அழைச்சிட்டு வாராரு. உடனே மன்னரிடம் நீ யாருப்பா, எங்க இருந்து வந்திருக்க, என்ன ஏது, உன்னோட விவரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கேன், இங்க ஓதிருக்கேன், அங்க ஓதிருக்கேன், இந்த மாதிரி நான் ஓதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஓதுனவங்க இவங்கள்ட்ட வந்து ஓதுற அளவுக்கு அவர் இல்லைங்க. இந்த மாதிரி ஓதிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு. சரிப்பா, இதுக்கு மேல நீ ஓதுனா சரிங்கிறது இருந்தா பையில காசு, கிளம்பு, ஊருக்கு கிளம்புப்பா, இங்க உள்ள ஆளுகளுக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கும் போது, இங்க இருந்து போன நபரு அவங்க அம்மாட்ட, அம்மா உன் மகனுக்கு வந்து பை நிறைய பொற்காசு கொடுத்தாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, யாராச்சும் இங்க இருந்து போனீங்கன்னா, அந்த மன்னரிடம் போனீங்கன்னா என் மகன்கிட்ட இப்படி சொல்லிருங்க,
வரும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், வரும்போது மக்கள் வாசல்ல ஏழைகள்லாம் இருப்பாங்க, அந்த பொருட்காசு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொல்லிருங்க அப்படின்னு இவரும் போவாங்க. போய் சொல்லி அந்த நபர் உடனே பொருட்காசுலாம் கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வருவார். எப்படி வருவார் தெரியுமா? இல்மு நிறைய முத்தி போய் ஒரு வயசுக்கு மீறின ஆளா வருவாங்க. அவர் தான் வேற யாரும் இல்லை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்று 52 கோடி முஸ்லிம்கள் ஷாஃபி அவர்களை பின்பற்றி தான் சொல்லுகின்றார். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கணக்கு. இன்று 52 கோடி, இன்று அதிகமாக இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பல நூற்று கிதாபுகளுக்கான ஆசிரியர், மார்க்க அறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இப்படி ஏராளமான வரலாறுகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பார்ந்தவரே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எவ்வாறு கூறுகின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் அமானிதத்தை பாதுகாக்கவில்லையோ, அமானிதம் இந்த இடத்தில் வீணடிக்கப்பட்டால் அப்பொழுது நீ மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சமூகத்திலே அறிவின் தொடக்கம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்திலே அறிவின் தொடக்கம் ஒரு அமானிதத்தை ஒருவருக்கிடம் கொடுத்து அவர் அதன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவின் காரணம் தான் இந்த சமூகத்தோட அமானிதத்தை குறைப்பது என்பதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அமானித விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய விஷயத்தில் எவ்வாறு இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அமானிதத்தை பற்றி எவ்வாறு கூறுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்று அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளிடம் எதுவும் அமானிதம் வந்தால் அதை பாதுகாக்கக்கூடிய நசீபை வல்லவன் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பேசுகின்றார். அடுத்தபடியாக அபூ சுஹைல் அன்சாரி அவர்களை சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்த அகாய் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில வல்லோனுக்கே உரித்தானது. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் பக்கத்து ராஜா மதினத்து ராஜா கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்னைக்கு காலத்துல எத்தனையோ பேச்சாளர்கள் உலகத்துல இருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்தையுமே விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பேச்சாளர் இருந்தார். அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பிரச்சனை அவர் மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது, அதே பிரச்சனை அவர் மாதிரி யாராலையும் தீர்த்து வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். மிக பெரிய ஒரு அறிவாளியா திகழ்ந்தார் மக்காவாசிகளுக்கு முன்னாடி. ஆனா இவர் முஸ்லீமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இவர் பிறப்புல ஒரு காபிரா தான் இருக்கிறாரு. 60 வருஷம் இணை வைப்பதா இருக்கிறாரு. அழியாமையில இணை வைப்பட இருந்து 60 வருஷம் இணை வைப்புன்ற பாவத்துல வாழ்ந்து பத்ர் போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களுக்கு ஆதரவா நிற்கிறாரு. காபிர்களுக்கு ஆதரவா நின்று அந்த போரை அவங்க ஜெயிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்மால அந்த போரை கைப்பற்றி அவரையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஒவ்வொரு பல்லையும் நான் உடச்சி எடுத்துறவான்னு கேட்கிறாங்க. சுஹைல் நம்மளுடைய அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ரசூல்லா வைத்து இருப்பாங்க, எந்த அளவுக்கு ரசூல்லா வைத்து பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசின அந்த மனுஷனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இவருடைய ஒவ்வொரு பல்லையும் நான் உடச்சி எடுத்துறவான்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே வேணாம்,
அவரை விட்டுருங்க, அவரை நான் சித்திரவதை செஞ்சேன்னா என்ன நபின்னு கூட பார்க்காம அல்லாஹ் தஆலா சித்திரவதை செய்வான்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை விட்டுருங்க, இவர் பிற்காலத்தில் உங்களுக்கு மனக்குளிர்ச்சி தரக்கூடியவராகவும் மகிழ்ச்சி தரக்கூடியவராகவும் வருவாங்கன்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை சொன்னாங்கன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒப்பந்தத்துக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர் தான் சுஹைல் இப்னு அம்ர். அவர் இல்லைன்னா அந்த ஹுதைபியா ஒப்பந்தமே இருந்திருக்காது. ரசூலுல்லாஹ் முதல் ஆண்டே உம்ரா செஞ்சிருப்பாங்க. உம்ரா செய்ய விடாம தடுத்து ரசூலுல்லாஹின் சஹாபாக்களின் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அடிச்சாங்க. வார்த்தைகளை கொண்டு அடிச்சாங்க. அவர் பேச்சாளர் இல்லையா, கைகால கொண்டு அடிக்க முடியாது, வார்த்தைகளை கொண்டு அடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அந்த ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இத்தனை விஷயத்தையும் பண்ணிட்டு இன்னொரு ஒப்பந்தத்தை சொல்றாங்க, எங்கள்கிட்ட யாராவது ஒரு முஸ்லீம் உங்களுக்குள்ள நுழைஞ்சா அவங்களை நீங்க திருப்பி எங்கள்கிட்ட அனுப்பணும்னு சொல்லும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அதை ஒத்துக்க முடியல. எங்களால் அப்படி முடியாது, அது எப்படி நாங்கள் ஒரு இணை வைப்பாளர்கள் பக்கம் ஒரு முஸ்லீமை நாங்கள் எங்களை நம்பி வந்த முஸ்லீமை நாங்கள் எப்படி அனுப்புறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னா நீங்க அப்படியெல்லாம் அவங்க அனுப்ப முடியாது, அவர் நாங்கள் எங்களோட கூட்டிட்டு போறதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு சொன்னப்போ சுஹைல் இப்னு அம்ர் அப்படியெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், நீங்க அவர் இங்க விட்டு தான் போய் ஆகணும். இந்த டீல் இங்க போயிட்டு இருக்கிற கேப்ல சுஹைல் இப்னு அம்ர் அவர்களுடைய மகனார் அபூ ஜந்தல் இப்னு சுஹைல் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில மக்காவுடைய அடிவாரத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு தஞ்சம் புகுறாரு. இது தெரிஞ்சு சுஹைல் இப்னு அம்ர் அவங்க போய் கேட்கிறாங்க, முஹம்மதே ஒப்பந்தப்படி அவர் திருப்பி அனுப்புன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தத்துக்கு நம்ம அதெல்லாம் எழுதலையே அப்படின்னாங்க. அவங்களோட கூட்டிட்டு கடைசியில போயிடுறாங்க. அந்த ஒப்பந்தமும் எழுதப்படுது, முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த ஒப்பந்தம் எழுதப்படுது. அந்த ஒப்பந்தத்தை எழுதின சில வருடங்கள்ல மக்கா முஸ்லீம்களுடைய கைக்குள்ள வருது. மக்காக்குள்ள முஸ்லீம்கள் பூந்து மொத்த காபாக்குள்ள இருக்கிற மொத்த சிலைகளை அடிச்சு உடைச்சு அதுக்குள்ள அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய புனித இடமா அந்த இடத்தை மாத்துறாங்க. அப்ப யோசிக்கிறார் சுஹைல் இப்னு அம்ர், மக்காவாசிகள் காஃபிர்கள் பாதி பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, தலைவர்கள் பாதி பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சுஹைல் இப்னு அம்ர் வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. ஏன்னா அவருடைய 2 மகனார்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுஹைல், அபூ ஜந்தல் இப்னு சுஹைல். இவங்க 2 பேருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் அவர்களுக்கு சுஹைல் இப்னு அம்ர் ஒரு கடிதம் எழுதுறாரு, அதாவது ஒரு தூது அனுப்புறாரு. முகமது கேளு, எனக்கு ஒரு பாதுகாப்பு தருவாரான்னு கேளுன்னு சொல்லும் போது அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் போய் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை வந்து அவருக்கு பாதுகாப்பு தருவீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தா நானும் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்க, அவரை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அன்பானவர்களே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை அவர்கிட்ட, அதாவது அவர் வரும்போது அவரை பார்த்து நீங்க கடுமையான பார்வை அவர் மேல காட்டிடாதீங்கன்றாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உள்ள அந்த இடத்துல இருக்கு. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மிக நெருக்கமா இருக்காரு. குர்ஆன், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட காஃபிர்கள் நிறைய பேர் இபாதத்துல நிறைஞ்சு இறைநேசத்தோட வாழ்றாங்க. அதுல ஒருத்தர் இவர் இருக்காரு. இவர் குர்ஆன் ஓதுறாரு, ஆனா குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கி ஞானங்களை புரிஞ்சுக்கிட்டு ஓதணும்னு முயற்சி பண்றாரு. அதுக்காக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் அதை மொத்தத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் குர்ஆன் ஓதும்போது அழுதுகிட்டே ஓதுறாரு. அந்த அளவுக்கு ஒரு இறைநேசத்துக்குள்ள வருது. எப்படி காஃபிர்கள் கூட பிறந்து 60 வருஷம் இறைவைப்பில் இருந்தவரே மக்காவுடைய வெற்றிக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காருன்னா அவருடைய இறைநேசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அல்லாஹ் அவரை எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளவு நெருக்கமா பழகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் வரைக்குமே அவங்க கூட தான் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு எல்லா இஸ்லாமியர்களுமே தெரிச்சு ஓடுறாங்க மார்க்கத்தை விட்டு. ஒவ்வொருத்தர் ரசூலுல்லாஹ்வே அந்த மார்க்க எதுக்கு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் வெளியே பக்கமே போனா இப்படி போனா இஸ்லாமே இருக்காதுன்னு நினைச்சு நம்மால் நாடே பேசுறாப்ல.
இஸ்லாத்திற்காக முதல் உரையை ஆற்றுகிறார். அந்த முதல் உரையிலேயே என்ன சொல்றாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க வணங்கிருந்தீங்கன்னா உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இல்ல, ஆனா நீங்க அல்லாஹ்வை வணங்கினீங்கன்னா அவன் எப்பவுமே நிரந்தரமா இருப்பாங்கிறாங்க. எப்பவுமே அவன் நிரந்தரமாக இருப்பான், அவனை வணங்குங்கன்னு சொல்லி அவரு அந்த அளவுக்கு பேசி மொத்த மக்களையும் திரும்ப இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாத்தை நிலைநாட்டுறாரு. இது இரண்டாவது உரை, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான இரண்டாவது உரை. முதலாவது உரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே அன்சாரிகளிடையே ஆற்றிய உரை. மதீனாவிலே அபூபக்கர் சித்தீக் என்றால் மக்காவிலே சுஹைல் இப்னு அம்ர். அப்படி இருந்தது அந்த கதை. அவருடைய பேச்சை கேட்டு மொத்த முஸ்லிம்கள் மொத்த காபிர்களும், அதாவது இஸ்லாத்தை விட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்கன்னு போன அத்தனை பேருமே உள்ள வராங்க. உள்ள வந்து அவ்வளோ ஒரு திறமை அவருடைய பேச்சுல, அவருடைய பேச்சாற்றல் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். அந்த அளவுக்கு பேச்சாற்றலை கொடுத்து அவரை வாழ வச்ச அல்லாஹ் தஆலா. அன்பானவர்களே, இறுதியில காலரா அதாவது வாந்தி பேதி இருக்கக்கூடிய ஒரு நோய் கொண்டு அவர் வஃபாத்தாகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளவு பணியாற்றினாங்க. அன்பானவர்களே, வரக்கூடிய காலத்தில் சுஹைல் இப்னு அம்ர் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, எந்த அளவிற்கு அவர் இறைநேசத்தை கொண்டிருந்தார்களோ, அது போல் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் தான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாரத்தின் கடைசி பேச்சாளராக சையத் உமர் அத்தாய் அவர்களை பள்ளிவாசலை பராமரிப்பதை பற்றி பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وطهر بيتي للطائفين والقائمين والركع والسجود. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من أخرج على من المسجد بنى الله له بيتا في الجنة. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரிவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக நடந்தோ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கூடிய நான் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் கொண்டாடுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிம் சமுதாய வாழ்வில் ஒரு அத்தியாவசியமான, ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்வதுதான் ஒரு பள்ளிவாசல். ஆக அந்த பள்ளிவாசல் எங்கு முறையாக அமர்ந்திருக்கின்றதோ அந்த பள்ளிவாசலில் தான், அந்த பள்ளிவாசலின் மூலமாக தான் அந்த ஒரு முஸ்லிம் சமுதாயம் சிறப்பாக இயங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் ஒரு பக்கம் இல்லை என்று சொன்னாலும் அந்த நாணயத்திற்கு மதிப்பு கிடையாதோ, அதே போன்றுதான் ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஜமாத் இருக்க வேண்டும். ஒரு ஜமாத் என்று சொன்னால் அதற்கு ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் இருந்து ஒரு ஜமாத் இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு பள்ளிவாசல் இருந்து ஒரு ஜமாத் இல்லை என்று சொன்னால் அந்த ஜமாத்திற்கு அர்த்தம் இல்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அப்பேற்பட்ட ஒரு பள்ளிவாசலை பராமரிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலை எப்படி பராமரிக்க வேண்டும், ஒரு பள்ளிவாசலுடைய எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் இக்காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவங்க தான் மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்ய பெண்மணியா இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் மரணம் அடைந்துவிட்டார்கள். அந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல. அப்போ அவங்களாம் அடக்கம் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கும்போது அந்த கபரை பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, இது யாருடைய கபருன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்லலாம், அந்த பெண்மணி மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்த பெண்மணி தான் இந்த கபரில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கோவம். ஏன்னு சொன்னால் மஸ்ஜித் நபவி, அதாவது பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய பெண்களையும் அவர்கள்
மிகவும் விரும்பக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் கண்ணியமாக அவர் நடத்தக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண்மணியாக பார்க்கப்பட்டதால் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். பிறகு சஹாபாக்கெல்லாம் அழைத்தாங்க. சஹாபாக்கள் அழைச்சிட்டு அந்த பெண்ணுக்காக அங்கே தொழு வைக்கிறாங்க. தொழுவ வச்சுட்டு அவங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாங்க. அதாவது கபர் அடங்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க இந்த உலகத்தை செஞ்சீங்க நற்காரியம், அதை நீங்க எப்படி நீங்க இந்த உலகத்தை செஞ்ச நற்காரியம் என்ன நற்காரியம் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லுகிறாங்க, யார் சொல்லுதா, இந்த உலகத்தை நான் செஞ்ச மிகப்பெரிய நற்காரியம் என்னன்னு சொன்னால் பள்ளிவாசலை நான் தூய்மை செய்ததான் நான் இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய நற்காரியமாக கருதுகிறேன் அந்த பெண்மணி சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒரு கபரில் அடங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் அவருடைய வாழ்நாளை செய்த அந்த சுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கெல்லாம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். ஆனால் நாம் அந்த அப்பேற்பட்ட பள்ளிவாசலை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த பள்ளிவாசலை எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், அன்பார்ந்தவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பிறகு பள்ளிவாசலை தூய்மையாக வைப்பது மட்டுமல்லாமல் அதை மிகவும் அழகானதாகவும் மாற்ற வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு முறை தமீமுத்தார் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு விளக்கை வாங்கிட்டு வராங்க. அந்த விளக்கை வாங்கிட்டு மஸ்ஜித் நபியில மாட்டுறாங்க. அந்த விளக்கை மாட்டும் போது அந்த வருடம் எப்படி இருந்தது சொன்னால் ஹிஜ்ரி 9ஆம் வருடமா இருந்தது. அந்த ஒரு மஸ்ஜிதுல அந்த விளக்க மாட்டாங்க. விளக்க மாட்ட அனுசரித்து பாக்குறாங்க, இது யாரு இப்படிப்பட்ட செஞ்சு கேட்கும் போது அப்போ அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, தமீமுத்தார் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த மனசா அதாவது இந்த விளக்க வச்சாங்க சொல்லும்போது அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர்கள் மிகப்பெரிய பிரகாசமாகிட்டார், நம்ம பள்ளிவாசலை பிரகாசமாகிவிட்டார் என்று சொல்லும்போது தொடர்ந்து சொல்லிட்டார்கள், இந்த பள்ளிவாசல் என்பது இந்த பள்ளிவாசலை பிரகாசமாகிய காரணமாக அவருக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு பெண்மணி இருந்திருந்தால், அதாவது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி, எனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கப்படாத ஒரு பெண்மணி இருந்ததுன்னு சொன்னால் அவரை இந்த தமீமுத்தாருக்கு கட்டி வைத்திருப்பேன் என்று சொல்லும்போது அந்த இடத்துல இருந்த நௌபல் பின் ஹாரிஸ் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யார் சொல்லலாம், என்கிட்ட ஒரு பெண் இருக்காங்க, என்கிட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கட்டி வைக்க சொல்லி அந்த இடத்துல தமீமுத்தாருக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிவாசலை அவர்கள் தூய்மையாக வைத்தது காரணமாகவும் ஒரு பிரகாசமாக வைத்தது காரணமாக அவர்களுக்கு ஒரு பெண் மனம் முடித்து கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நம்முடைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம், நாம் எப்படி இருக்கின்றோம். ஒரு பள்ளிவாசல் தூய்மையாக வைப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஒருத்தர் தான் செய்ய மாட்டார், அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் செய்யலாம். ஒருத்தர் தான் நியமிச்சு அவன் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப லாகி இருக்கிறாருன்னா அவனும் செய்யலாம். இப்போ சப்பான இப்ப யார் இருந்தாலுமே அவங்க செய்யலாம் என்ற அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலை தூய்மையாக வைத்திருப்பது என்பது மிகவும் கடமை, நம்ம மீது அனைவரும் மீது கடமை. அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ரசாயி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரத்துடைய ஹதீகத்துல் வாஹி இறுதியை முடிவடைகிறது. வாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.